அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறது இன்றைய தினம் அதி பவித்திரமான கார்த்திகை முதல் சோமவாரம். பொதுவாக எல்லாருமே இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம் அப்படின்னு மேற்கொள்வாங்க. இந்த விரதம் 16 வாரங்கள் மேற்கொள்வது நமக்கு ரொம்பவே சிரேஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான, அதாவது உன்னதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதான ஒரு விரதம் அப்படின்னா அது கார்த்திகை சோமவார விரதம். ஈஸ்வரருக்கு நாம் இருக்கக்கூடிய ஒரு அரிய அபூர்வமான அற்புதமான பல பிரச்சனைகளை போக்கக்கூடிய, பல நல்லதை நமக்கு கொண்டு வந்து தரக்கூடிய, பல ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய இந்த வார்த்தைகளெல்லாம் வீடியோக்காக நான் சொல்வது கிடையாது. அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு விரதம் அப்படின்னா கார்த்திகை சோமவார விரதம். இந்த சோமவார விரதத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் ரொம்பவே சாஸ்திரோக்தமாக செய்யணும். அப்படின்னா மிருத்திகலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மணலால் செய்யப்பட்ட லிங்கமோ அல்லது மண்ணால் செய்யப்பட்ட லிங்கத்தையோ செய்து, அதாவது அன்றைய தினமே செய்து, எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு களிமண்ணால் விநாயகரை செய்து நாம் பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி நாம் இந்த கார்த்திகை சோமவாரங்களில் மணலால் நாம் ஈஸ்வரரை செய்து, ராவணாசுரன் மணலால் தான் லிங்கத்தை செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ததனால்தான் அவருக்கு அவ்வளவு ஐஸ்வர்யங்கள், இலங்கை மாநகர் நவ ரத்தினங்களால் அந்த மதில் சுவர்கள் கட்டப்பட்டிருக்குமாம். அவ்வளவு போக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நகரம் அப்படின்னா அது இலங்கை நகரம். அவருடைய சகோதரர் தான் குபேரர். அவங்க கிட்ட இல்லாத அந்த பாக்கியங்களே கிடையாது. ஈஸ்வரரை அவர் பூஜை செய்ததனால் தான் ராவணாசுரன் கெட்டவனாக இருந்த போதிலும் சிவ பக்தி அப்படின்னா ராவணாசுரன் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு. அதே மாதிரி குபேரர் கூட சிவபக்தியை கொண்டவர். ஈஸ்வரரை யார் பூஜை செய்கின்றார்களோ அவர்களுடைய வீட்டில் குபேரர் நித்திய நிவாசம் செய்வார். குபேரர் பூஜையில் வில்வ இலைகள் ரொம்பவே சிறந்தது. அதே மாதிரி ஈஸ்வரருக்கும் சிறந்தது. ஈஸ்வரருக்கு சிறந்ததுனால தான் அது குபேரருக்கும் சிறந்ததாக மாறுச்சு. யார் ஒருவர் வில்வ இலையை கொண்டு ஈஸ்வரரை அர்ச்சிக்கின்றார்களோ அவருக்கு ஐஸ்வர்யங்கள் ஏற்படும். அதே விதத்தில் குபேரரையும் அர்ச்சித்தால் அவ்வளவு ஐஸ்வர்யங்கள் ஏற்படும். நம்முடைய சேனலில் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது ஈஸ்வரருக்கு 16 வாரங்கள் அர்ச்சனை செய்து கொள்வது சிறப்பு. இப்படி இந்த மண்ணாலோ மணலாலோ லிங்கத்தை செய்து அபிஷேகம் செய்து விதி பிரகாரம் பூஜை செய்தாலோ, விதி பிரகாரம் தெரியல அப்படின்னாலும் நம்மால் என்ன முடியுதோ அதை வச்சு நாம் பூஜை செய்து, மற்றும் பிரதோஷ வேளையிலும் பூஜை செய்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை தண்ணீரில் கரைத்து செடிகளுக்கு கீழே ஊற்றிடணும். இந்த மாதிரி செய்தால் அவர்களுக்கு கிடைக்காத ஐஸ்வர்யமே கிடையாது. வீடு இல்லைங்க வீடு இல்லைங்க வீடு இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. குருவி கூடாக இருந்தாலும் தனிக்கூடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி வீடு வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த மாதிரி லிங்கத்தை செய்து பூஜை செய்தால் நிச்சயமாக கிரக யோகம் என்பது அவர்களுக்கு உண்டாகும். குப்த லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் என்பது உண்டாகும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்து மணல் அல்லது துளசி செடிக்கு இருக்கக்கூடிய மண் அதை கொண்டு நல்லா காய வச்சு ஜல்லடை கொண்டு ஜல்லிச்சு அந்த ஒரு மண் எடுத்து நாம் லிங்கம் செய்ய வேண்டும். இது மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம் அல்லது வெறும் மணலால் கூட நாம் உருவாக்கலாம். இப்படி செய்யும்போது அவ்வளவு ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். ஒன்று மண்ணால் அல்லது மணலால் செய்து பூஜை செய்ய வேண்டும். இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, ஒரு பொழுதும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான விதி இருக்குது. அதையும் சொல்கிறேன். இப்போ சொல்கிறீங்களே இன்றைய தினம் தானே கார்த்திகை சோமவாரம் அப்படின்னு கேட்கலாம். நான் பல வருடங்களாக இந்த பதிவுகளை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். ஞாபகம் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இன்றைய தினம் கார்த்திகை சோமவார விரதத்தை அனுஷ்டிப்பீங்க. இதில் 2 விதமான விரதம் இருக்குது. காலையில் எழுந்து தலைக்கு குளித்து காலையில் எதுவும் சாப்பிடாத ஈஸ்வரருக்கு நல்லா சந்தனம் குங்குமத்தால் பொட்டுகள் வைத்து நம்மால் இயன்ற பூஜையை செய்து நைவேத்தியம் வைத்துட்டு மத்தியானம் சாத்வீக உணவு சாப்பிட்டு இரவு டிஃபன் சாப்பிடுவது. இது ஒரு விதமான ஒரு பொழுது. இன்னொரு பொழுது காலையில் எதுவும் சாப்பிட
சாப்பிடக்கூடாது, மதியம் சாப்பிடக்கூடாது, சிவபூஜையில் இருக்க வேண்டும், மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று தீபத்தை ஏற்ற வேண்டும், இரவு நட்சத்திர தரிசனம் செய்த பிறகு சாப்பாடு வந்து சாப்பிடலாம், சைவ சாப்பாடாக இலையில் வந்து சாப்பிடலாம். இந்த மாதிரியான 2 வகையான ஒரு பொழுதுகள் இருக்குது. உங்களுக்கு எது முடியுமோ அதை வந்து செய்யுங்க. எது செய்தாலும் 16 என்ற எண்ணிக்கையில் செய்வது பூரண பலத்தை நமக்கு உருவாக்கும். இந்த 2 ஒரு பொழுதில் ஒரு பொழுது அல்லது வந்து இதே மாதிரி ஒரு பொழுது இருந்து லிங்கத்தை இந்த மாதிரி அர்ச்சனை செய்வது. எங்களால் மணலாலெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னா வீட்டிலேயே லிங்கம் இருந்தால் பஞ்சாமிர்தங்களால் ஈஸ்வரருக்கு நாம் வந்து அபிஷேகத்தை மேற்கொண்டு சிவபூஜை செய்வது நல்ல ஒரு பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் எங்களுக்கு முடியாதுங்க, ஏதாவது எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்னா மாலை நேரத்தில் கோவிலுக்கு போங்க. வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், வில்வ இலைகள், நல்ல வில்வ இலைகளாக கொண்டு போயிட்டு அங்கே வந்து ஐயர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள், நட்சத்திரங்கள், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 16 வாரம் செய்யுங்க. 16 வாரமும் உங்களுடைய அர்ச்சனையில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா வில்வ இலைகள். இந்த மாதிரி 16 வாரம் யார் ஒருவர் ஈஸ்வரருக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்கின்றார்களோ அவர்களுடைய வீட்டில் செல்வத்திற்கு, தனத்திற்கு, பணத்திற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. இந்த ஒரு முறை வந்து எளிய முறை. இதற்கு ஒரு பொழுது இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் பரவாயில்லை. அசைவம் சாப்பிட்டு மட்டும் கோவிலுக்கு போகவும் கூடாது, அர்ச்சனை செய்யவும் கூடாது. இப்போ வந்து நாம் பார்த்தது இந்த அர்ச்சனை 2 விதமான ஒரு பொழுதுகள், 2 லிங்கங்கள் அல்லது வீட்டில் இருக்கின்ற அது எந்த லிங்கமாக இருந்தாலும் சரி, ஸ்பட்டிக லிங்கமோ அல்லது வந்து பித்தளையில் செய்யப்பட்ட லிங்கமோ அல்லது கருங்கல் லிங்கமோ எந்த லிங்கமாக இருந்தாலும் அந்த லிங்கத்திற்கு வந்து அபிஷேகம் செய்வது. இப்படியாக நீங்கள் செய்வது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தரித்திரத்தை போக்கி சகல சௌக்கியத்தையும் சௌபாகியத்தையும் இந்த சிவ விரதம் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது. யாருக்கு எது முடியுமோ அதை வந்து செய்யுங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று ஆகாச தீபத்தை ஏற்றுவது சகல நன்மைகளையும் பெற்றுத்தரும். 8 திக்குகளுக்கு 8 திரிகள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றி அந்த தீபம் வந்து சிவன் கோவிலில் கீழே ஒரு இலை வச்சு அதில் கொஞ்சமாக ஒரு அரிசி போட்டு அதுக்கு மேலே இந்த அகல் வச்சு ஏற்றி கற்பூரத்தை வந்து காட்டிட்டு பழமோ கற்கண்டோ ஏதோ ஒன்று நைவேத்தியம் வச்சுட்டு வந்தால் கூட நிச்சயமாக கார்த்திகை சோமவார பலன்கள் என்பது கிடைக்கும். பல விஷயங்களை வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எது முடியுமோ இன்றைய தினம் வந்து செய்யுங்க. இதன் மூலமாக ஆதி தம்பதிகள் என்று சொல்லப்படுகின்ற சிவபார்வதி பகவானினுடைய அந்த அம்பாளினுடைய அனுக்கிரகம் என்பது நிச்சயமாக பரிபூர்ணமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.